ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், பட்டை வகைகள், கரம் மசாலா பவுடர், பிரியாணி பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு உப்பு, 1/4 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன், 4-5 டீஸ்பூன் நெய், மீல் மேக்கர் அதாவது சோயா, அப்புறம் ரொம்பவே கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு 4 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா ஹீட்டான உடனே பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 2 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை, அப்புறம் முந்திரி 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, பீட்ரூட், உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே மசாலா கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப் அளவு சோயா சேர்த்துக்கலாம். வெந்நீரில் லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். இப்போ விசில் அடங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டு. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
கடைசியாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இது கூடவே தயிர் பச்சடி ரொம்ப அருமையான காம்பினேஷன். இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக வெஜிடபிள் பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா பாய்.